ஹாய்ங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிற வானெக் ஸ்கேலப் டிசைனில் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ப்ளவுஸின்ற பின்பக்கத்தை மடிச்சுட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வைக்கலாம். 3, 3.5 இப்படி வைக்கலாம். மற்ற பக்கமும் திருப்பிட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது போல் 2 லைன் வரும். ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்காக நான் இந்த ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு மட்டையோ இல்லை வச்சு வரையக்கூடிய மாதிரி ஏதோ ஒன்றை வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை 2ஆக மடிச்சிட்டு அதில் உயரம் 1/2 இன்ச்சும் அகலம் 3/4 இன்ச்சும் அளந்து வரைஞ்செடுப்போம். இப்போ நம்ம வரைஞ்சதை வெட்டி எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்காக ஸ்டிஃபில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டு எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் வச்சு நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் வரைய போகிறோம். இப்போ நான் காட்டுற மாதிரி வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் அதை கொஞ்சம் வளைவாக எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே காட்டின 2 ஸ்டிஃபையும் ஒன்றா அடிக்கிட்டு பின்னணி எடுத்துகிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச கோட்டுக்கு மேலே 2ஐயும் 1-2 பார்க்குற மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துப்போம். சில நேரங்களில் நம்ம தைக்கும்போது அந்த ஸ்டிக் கலண்டு வந்துடும். அதுக்காக நான் அதுக்கு மேலே ஒரு தையல் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் துணியை வச்சுட்டு இந்த ஸ்கேலப் டிசைன் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். லைனிங்குக்கு உள்பக்கமாக கையை வச்சு இதை திருப்பி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிட்டுது, அதனால் இதில் சேர்த்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டுது. அந்த வளைவுகள் எல்லாம் சரியாகிட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துப்போம். வீடியோ ரொம்ப நீளமாக போகும்ன்றதுக்காக சில இடங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஸ்லோவாக்கியே போடுறேன்.
இது மாதிரி 2 பக்கத்தையும் தைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நடுவில் பார்டரை வச்சு ஒரு துண்டு தைச்சு எடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்காக நான் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நடுத்துண்டிலையும் ஒரு கோடு போட்டுட்டு நான் 7.5 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு விரிவு வேணுமோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைனுக்கு மேலே நம்ம அளந்து வச்ச கழுத்து இறக்கத்தை வச்சு தைச்செடுத்துப்போம். இதில் லேஸ் வச்சுட்டு தான் நம்ம இதை தைச்செடுக்கணும். ஆனால் நான் இதை லேஸ் வைக்காமலே தைக்கிறேன். நீங்கள் லேஸ் வைக்கணுமெண்டா வச்சுட்டு அதில் தைச்செடுத்துக்கோங்க. இப்போது மற்ற பக்கமும் 10.5 இன்ச்சு கழுத்து இறக்கத்தை அளந்தெடுத்துட்டு மற்ற லைனுக்கு மேலே வச்சு தைச்செடுத்துப்போம். இப்போ நடு பார்டரை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுறதுக்காக ஸ்டிஃபில் சதுரமாக 2 துண்டு வெட்டி எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு வளைச்சி மடித்து தைச்சு எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி மற்ற துண்டையும் மடித்து தைச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேஸ் வைக்காததால் 2 சைட்டையும் குழைச்சிட்டு நடுவில் லேஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் இதில் ஒன்றுக்கு வளைச்சி லேஸ் வச்சு அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மற்றதுக்கு வி ஷேப்பில் மட்டும்தான் லேஸ் வச்சு தைச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக வச்சு தைக்காமல் வி ஷேப்பில் மட்டும்தான் தைக்க போகிறேன்.
கீழ்ப்பக்கத்தை மடித்து தைச்சிட்டு தான் நம்ம அந்த டிசைனை வச்சு தைக்கணும். அதால் இப்போ கீழ்ப்பக்கத்தை நம்ம மடித்து அடித்து எடுத்துப்போம். இப்போ ப்ளவுஸில் நடுப்பக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம தைச்சி வச்ச டிசைனை சரியாக நடுவில் வச்சு தைச்செடுத்துப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைட்டுக்கும் லேஸ் வச்சு தைப்போம். இப்போ நான் கடைசியாக இந்த கல் லேஸை நடுவில் வச்சு இந்த ப்ளவுஸில் பின்பக்கத்தை முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.